சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் கூட என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா 6 மாதம் டெம்பரவரி, அதை பார்த்துட்டு அவங்கள பர்மனன்ட் பண்ணுறதோ எல்லாம் பண்ணுவேன்றார். சரி, ரைட். இது அரசு நியமிக்கின்ற பதவி, அரசு பதவி எதுவாக இருந்தாலும் சரி சார், சமத்துவம்னு ஒன்று இருக்குது. சமத்துவ பிரகாரம் அப்ளை பண்ணாங்கல்ல, எல்லாரும் அப்ளை பண்ணவங்க எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணீங்களா? நடக்கலையா? எங்கே நடக்குது? நீங்கள் லிஸ்ட்டு போட்டுக்கிறீங்கல்ல, இப்போ சில பேருக்கு அவங்களே கூப்பிடல சார் இன்டர்வியூக்கு. இப்போ நேற்று முன்தினம் நடந்து போட்ட இன்டர்வியூ பாருங்க, இதில் போட்ட இன்டர்வியூ யாரை எப்போ இன்டர்வியூ பண்ணாங்கன்னு சொல்லுங்க அமைச்சரை. இந்த மாதிரி நிறைய கலெக்டர் மூலியமா லெட்டர் கொடுத்து எல்லாரையும் நியமிச்சாங்கல்ல, இதெல்லாம் முன்னாடியே வந்தது. செங்கல்பட்டுலாம் 1ஆம் தேதியே போட்டாரு. ஆனால் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நேற்று தான் போட்டேன், முந்தநாத்து தான் போட்டேன்றாரு. அதுவே பொய். அமைச்சர் சொல்வது பொய், உண்மைக்கு புறம்பானது. செங்கல்பட்டு லிஸ்ட்டை எடுத்து பாருங்க, 1ஆம் தேதியே போட்டுக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நேற்று தான் போட்டேன், நேற்று நைட்டு தான் போட்டேன். வாட் எவர் இட் இஸ். புரிதுங்களா நான் சொல்றது? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன பண்ணணும், இது அரசு பதவின்னும் போது கண்டிப்பாக 6 மாசமா இருக்கட்டும், 10 நாளா இருக்கட்டும், 20 நாளா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்க முறைப்படி நோட்டிபிகேஷன் கொடுத்த பிரகாரம் நீங்க என்ன பண்ணணும், முதல்ல அவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணணும். இன்டர்வியூ பண்ணி அவங்களுடைய லீகல் நாலேஜ் என்ன இருக்கு, டெப்த் எப்படி இருக்குது, எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்க செயல்படுத்தணும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க நோட்டிபிகேஷன் எதுக்கு விட்டீங்க, பர்மனெண்ட்டுக்கு விட்டீங்க. டெம்பரவரியில் ஆளை சேர்த்துக்கிறீங்க. இந்த டெம்பரரியில் ஆளை சேர்த்தீங்கல்ல, அவங்க எப்போ உங்களுக்கு ஃபார்ம் அப்ளை பண்ணாங்க, எப்போ நீங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணீங்க, டெம்பரவரியை சேர்க்கறதுக்கு எப்போ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க சார்? டெம்பரவரி சேர்க்குறீங்களா, 6 மாதம் சேர்க்குறீங்களா, 6 மாதம் சேர்த்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்களா, இந்த மாதிரி நாங்கள் டெம்பரரியில் சேர்க்க போகிறோம், டெம்பரரியில் தான் உங்களை நாங்கள் போடுவோம் வாங்க அப்படின்னு போட்டு அவங்கக்கிட்ட ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்மை வந்து வெரிஃபை பண்ணீங்களா? பண்ணலைன்னா இது என்ன சார் அர்த்தம்? இது சட்டத்துக்கு விரோதம் மட்டும் இல்லை சார். இப்போ போட்டிருக்க விஷயம் என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன், அந்த துறை அமைச்சரை நீக்க வேண்டும். ஏன்னா நிர்மல்குமார் சாருக்கு சட்டமே தெரியவில்லை, அடிப்படையாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜரே தெரியல. அப்போ அவர் உண்மையிலே ப்ராக்டிஸில் இருந்து அமைச்சராக வந்திருந்தாருன்னா அவருக்கு தெரியும். நாங்களாம் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய அட்வொகேட், நான் 18 வருஷமாக ப்ராக்டிஸில் இருக்கேன். அது மாதிரி ப்ராக்டிஸில் இருக்க அட்வொகேட்டுக்குலாம் ப்ரொசீஜர் ஆஃப் லானா என்னன்னு தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரே கொடுக்குறாரு. இப்போ அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே அவருக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட். 6 மாதம் பார்ப்போம், அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம். அப்போது இப்போ அப்ளை பண்ணாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க, அவங்கள எப்போ தேர்ந்தெடுப்பீங்க, அவங்களுக்கு எப்போ இன்டர்வியூ கொடுப்பீங்க? அப்போ எதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டு ஃபார்ம் வாங்கினீங்க? இப்போ டெம்பரரியாக போட்டவங்களை நீங்கள் பர்மனெண்ட் ஆகணும்னா எதுக்கு இவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க? ஸோ இது சட்ட முரணா இருக்குதா, சட்டப்படி இல்லையா? இதுதான் எங்களுடைய வாதம்.